பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விசுவாசத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசினேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப தேவையான ஒன்றா இருக்கிறது. அது மேலே தான் நம்ம நிற்கணும். விசுவாசம் தான் நம்மளை ஆளுகை செய்யணும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். அதை குறித்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். மத்தேயுனுடைய புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்க 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு கூட தான் சீசர்களும் கூடவே இருக்கிறாங்க. அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவும் தன்னுடைய சீசர்களும் படகுல போறாங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமான காற்று, அலைகள் அதிகமா இருக்கு. படகே அமிழத்தக்க அளவுக்கு அந்த அலைகள் அதிகமா இருக்கு. சீசர்கள் சொல்றாங்க, எங்களை இரட்சியும், நாங்க மடிந்து போகிறோமே என்றார்கள். நல்லா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துல அப்பதான் நம்ம 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் பார்த்தாங்க. சீசர்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரே அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்றார். ஆமா, இஸ்ரவேல்ல இப்படி ஒரு விசுவாசத்தை நான் இதுவரைக்கும் கண்டதில்லைன்னு சொன்னார். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு இருந்த சீசர்கள் தான் இந்த இடத்துல காற்றுக்கும் கடலுக்கும் பயந்துட்டாங்க. உயிர் போயிரும், செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. பயந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே எங்களை இரட்சியும், நாங்க மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல கோபமாய் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறீர்கள்? விசுவாசமே இல்லை. இன்னைக்கு சீசரோட எவ்வளவுதான் கூட இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் சரி, அந்த விசுவாசம் இல்லாததுனால கெட்ட பேர் பாருங்க, அற்ப விசுவாசி. நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல உண்மையா இருக்கிறவங்களை பார்த்து அற்ப விசுவாசியே அப்படின்னு சொன்னா கோபம் வந்துடும். ஆனா இங்க சீசர்களுக்கு எந்த கோபமும் வரல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க உண்மையாலுமே அற்ப விசுவாசியா தான் இருந்திருக்காங்க. அப்ப இயேசு அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அப்ப அந்த விசுவாசம் அங்க இருந்திருக்கணும். சீசர்கள் அங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசுவை தூங்க விட்டுட்டு ஏற்கனவே 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டோம்ல, இப்ப நாம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டி இருக்கணும். அதட்டி இறையாது அமைதலா இரு அப்படின்னு சொல்லி அது அடங்கிரும். அடங்கினதுக்கு அப்புறமேட்டு இயேசு கிறிஸ்து கூடவே அங்க இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அவரை எழுப்பி, இயேசுவே இப்படி நடந்துச்சு, இப்படி நாங்க சொன்னோம், உங்க நாமத்தினால சொன்னோம், அற்புதம் நடந்துச்சு, காற்றும் கடலும் அடங்கிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆமா, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, விசுவாசமுள்ள ஊழியக்காரனேன்னு பேர் சூட்டி இருப்பார். ஆனா அந்த இடத்துல பாருங்க, அப்படி நடக்கவே இல்லை. எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு காற்றும் கடலும் மாதிரி பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வந்தா கூட உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இன்னொருத்தர் தேவை அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அது தவறு. அப்படி இல்லை, அப்படி இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில இயேசு நம்மளோடவே கூடவே இருக்கிறார். எப்படி அந்த சீசர்களோட படகுல இருந்தாரோ, அப்படி என்னுடைய உள்ளமாகிய படகுல அவர் இருக்கிறார். அதை நீங்க நினைக்கணும், என் உள்ளத்துல அவர் இருக்கிறார். அப்ப எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தோட அந்த பிரச்சனையை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொல்ல நாம பழகணும். பழகி உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்க மேற்கொள்ளுங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு புதிய பலனை, ஒரு புதிய விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.